செல்வங்களே, இப்போ நம்ம பார்க்க போகிறது சம் நம்பர் 11. கொஸ்டின் படிக்கிறோம் பாருங்க. Sandeep and Navdeep are partners in a firm sharing profit in 5:3 ratio. They admit C into the firm and the new profit sharing ratio was agreed at 4:2:1. இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஓல்டு பார்ட்னருடைய ரேஷியோ கொடுத்துருக்காங்க, ஓல்டு ரேஷியோ 5:3ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்களேன், சிஏ சேர்த்துக்கிறாங்க. அவருக்கு கிடைக்கக்கூடிய லாப பங்கு பார்த்தீங்கன்னா 3 பேருக்குமே சேர்த்து நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுத்துட்டாங்க 4:2:1. இப்போ கால்குலேட் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. இப்போ கொஸ்டினில் வந்து சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா. இது என்ன ஃபார்முலா வரும்னா, ஓல்டு ஷேர் மைனஸ் நியூ ஷேர். ஆரம்பத்தில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க. அதாவது இந்த சாப்டர் ஆரம்பிக்கும் போது ஈக்குவல் சாக்ரிஃபைஸு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே விட்டு கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் பாருங்க. சேம் அதே மாதிரி தான் இங்கே வரக்கூடியது. அப்போ வந்து இப்போ வந்து அதாவது ஓல்டு ஷேர்லேருந்து நியூ ஷேரை மைனஸ் பண்ணிங்கன்னா சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய அந்த ரேஷியோ நமக்கு தெரிஞ்சுவிடும். இப்போ சம் நம்பர் 10க்கு ஃபார்முலாவுக்கு வரங்க. சாக்ரிஃபைசிங் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் ஓல்டு ஷேர் மைனஸ் நியூ ஷேர். இப்போ 10 சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஈக்குவல் டு ஓல்டு ஷேர் மைனஸ் நியூ ஷேர் ஃபார்முலா எழுதிட்டேன். இப்போ எஸ்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓல்டு ஷேர் எவ்வளோ வருது 5/8. அதே மாதிரி பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது எண்ணுக்கு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அவருக்கு பொறுத்த வரைக்கும் வந்து 3/8. இப்போ நியூ ஷேர் 4/7, 2/7, 1/7. இப்போ இதுக்கு டினாமினேட்டர் பொறுத்த வரைக்கும் 8, இதுக்கு டினாமினேட்டர் பொறுத்த வரைக்கும் 7. இப்போ எல்சியம் எடுக்கிறீங்க. எல்சியம் தான் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். காமன் ஃபேக்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓல்டு ஷேர் 5/8 மைனஸ் நியூ ஷேர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4/7. காமன் ஃபேக்டர் 56 எடுத்தாச்சு. 56ல் 8 பொறுத்த வரைக்கும் 7 டைம்ஸ் 7 × 5 எவ்வளோ 35. அதே மாதிரி 56ல் 7 வந்து 8 டைம்ஸ், அப்போ 8 × 4 32. இப்போ மைனஸ் பண்ணோம்னா எவ்வளோ வருது? 3 வருது. அப்போ 3/56 சாக்ரிஃபைஸ் பண்ணது. அதே மாதிரி வந்து எண்ணு வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓல்டு ஷேர் வந்து 3/8, நியூ ஷேர் பொறுத்த வரைக்கும் 2/7. காமன் ஃபேக்டர் 56ன்னு எடுத்தாச்சு. 56ல் 8 பொறுத்த வரைக்கும் 7 டைம்ஸ், 7 × 3 21. அதே 56ல் 7 பொறுத்த வரைக்கும் 8 டைம்ஸ், 8 × 2 16. மைனஸ் பண்ணி போட்டிங்கன்னா 5/56. இப்போ சாக்ரிஃபைஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 3:5. மேலே உள்ள நம்பர் மட்டும்தான் எடுத்துக்கணும் உங்களுக்கு சாக்ரிஃபைசிங் ரேஷியோவுக்கு. அப்போ எஸ்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 மேலே உள்ள நம்பர். அதே மாதிரி வந்து எண்ணுக்கு பொறுத்த வரைக்கும் மேலே உள்ள நம்பர் வந்து 5. அப்போ 3:5 இதுதான் வந்து சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. அப்போ இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வந்து சம் நம்பர் 11 பார்த்துருக்கோம். அடுத்து கடைசியாக 12 பார்த்துட்டு இந்த நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவே ஃபுல்லாக முடிக்க போகிறோம்.